நம்ம கூட இன்னொரு கலை வடிவத்துல ஆணித்தனமா இந்த கருத்தை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து ஸ்டெர்லிங் ஸ்கூல் ஆஃப் பிளேபேக் தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். சோ நமக்கு வந்து ஒரு வாலண்டரி பேசிஸ்ல வந்து இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ பாத்துருவோம். தேங்க்யூ சோ மச். வணக்கம், என் பேர் சுஜித், ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர். வணக்கம், என் பேரு சக்தி, ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர். வணக்கம், என் பேர் அப்பர்ணா. என்னோட பேர் ருசாரியோ. என்னுடைய பேர் காளீஸ்வரன். சுரேஷ் ராமகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் லாவண்யா. நாங்க எல்லாரும் ஸ்டெர்லிங் பிளேபேக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம உடனே போயிடலாம், என்ன பண்ண போறோங்கிறது போயிடலாம். நம்ம இது வரைக்கும் முன்னாடி நிறைய பப்ளிக் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், கார்பரேட்ஸ்ல, கம்பெனிஸ்ல, எங்கெங்க சோஷியல் காஸ்க்கு ஒரு குரல் தேவைப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் we have gone and performed. நாங்க இன்னைக்கு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற உணர்வுகளை, நீங்க எங்களோட ஷேர் பண்ற உங்க லைஃப்ல நடந்த அனுபவங்களை we will try to reflect, அதை பிரதிபலிப்பா காட்ட நாங்க முயற்சி பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ அதுக்கு உங்க சைட்ல இருந்து நிறைய இன்டராக்ஷனும் தேவை. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா நீங்க ஷேர் பண்றதுக்கு அது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்டாப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த ப்ரொடெஸ்ட்ல பங்கேற்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஆக்ட் நாட் ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல நம்ம தோழிக்கும் நம்ம தோழருக்குமே ஒரு குரலா இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட்ல எல்லாரும் கலந்துருக்கோம். அதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? How do you feel when you think you're part of a big cause like this? Responsibility. It is our duty and responsibility. அதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு இல்ல, இங்க நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. இன்னும் தீவிரமா இதற்கான செயல்பாடு செய்யணும். ரமா மேடம் அவங்க நினைக்கிறது வந்து இது நம்ம டியூட்டி, நம்ம பேசி ஆகணும், அதனால நம்ம இங்க இருக்கோம். லெட்ஸ் வாட்ச். நான் தான் பேசுவேன். நான் தான் பேசுவேன். என்னோடது. நான் தான் பேசுவேன். இத நான் மட்டும் தான் பேசுவேன். நான் தான் பேசுவேன். நான் பேசுவேன். Thank you actors. Thank you ma'am. வேற யாராவது? வணக்கம், நான் திரைப்பட பாடலாசிரியர். இது மாதிரியான பிரச்சனைகளை பத்தி நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, அந்த பாலியல் வன்கொடுமை ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி உணர்வுகளை வந்து ஆனாலும் அடக்கிக் கொள்ள முடியாது, அதற்காக வடிகாலாதான் அப்படிலாம் பயன்படுத்திட்டு இருக்கோங்க. ஆனா நேற்றைய நியூஸ் வந்து 6 வயது சிறுமி பிறப்புறுப்பு கிழந்த நிலையில மருத்துவமனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அது கிழியப்பட்ட சூழல் எப்படி உருவாயிருக்குன்னா பிறப்பித்தவனாலே உருவாயிருக்கு. அவர் தந்தை பண்ணியிருக்காரு. இதுக்கு நம்ம எப்படி பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த பூமி பெண்ணுக்கு பாதுகாப்பற்ற பூமியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப கோபமாக தான் இருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து இதுக்காக மட்டுமே இப்படி பயன்படுத்துறாங்க. அப்படியே ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கு. இதை அப்படி அடியோட நம்ம மாற்றணும். இதுக்கான நம்மளுடைய போராட்டங்களும் முன்னெடுப்புகளும் எப்படி எவ்வளவு தீவிரமா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ இதை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் கூட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பத்தி நினைக்கும் போது ஒரு மாதிரி கோபமா வருது. ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது that is her emotion. Let's watch. பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா? பெண்ணுக்கு பாதுகாப்பே இல்லையா? Thank you ma'am. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? வந்துடலாம்.
பெண்ணை வந்து எதுவுமே ஒரு பாதுகாப்பு இல்லைன்றது தெரியுது எல்லாருக்குமே. அவங்க வந்து ஒரு போக பொருளா பாக்குறாங்க. பெண் வந்து இன்னும் அடிமைத்தனம்லாம் இருந்தாலுமே வந்து இது போக பொருள்ன்றது வந்து ஒரு தனியா ரொம்ப மனவேதனையான ஒரு விஷயமா இருக்கு இது. சின்ன குழந்தைங்க 3 வயசு இருந்தாலும் சரி, 30 வயசு இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு எல்லா பெண்களுக்குமே ஒரே நிலைமையா அந்த பெண்களுடைய ஆண்களுடைய கண்ணோட்டம் வந்து ஒரே மாதிரி இருக்குன்றது மனவேதனையான விஷயமா இருக்கு. தேங்க்யூ மேம். ஸோ அவங்க சொன்னது வந்து 3 வயசு குழந்தையிலேருந்து 30 வயசு ஏஜ் பார்க்காம இந்த மாதிரி பண்றது நினைக்கும் போது ரொம்ப மனவேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லெட்ஸ் வாட்ச். 3 வயசு 30 வயசு போதை பொருள் தானா? 3 வயசு பச்சை குழந்தை காம் ஆபீசர் பச்சை குழந்தை மனசாட்சியே இல்லையடா. 3 வயசு காம் ஆபீசர் மனசாட்சியே இல்லையடா. பச்சை குழந்தை 3 வயசு மனசாட்சியே இல்லையா. பச்சை குழந்தை போதை பொருள் தானா? காம் ஆபீசர் பச்சை குழந்தை குழந்தை பச்சை குழந்தை. தேங்க்யூ ஆக்டர்ஸ். தேங்க்யூ மேம். இங்க நம்ம ஷேர் பண்றது எல்லாமே வந்து சமூகத்துல நிறைய மாற்றம் ஏற்படணும். வீட்டுல ஆரம்பிக்கணும். இங்க நடக்கிற விஷயம் அப்பா பண்ணலாம், மாமா பண்ணலாம், அண்ணா பண்ணலாம், டீச்சர் பண்ணலாம், குரு பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஸோ இது வந்து அப்போ சமூகத்திலயும் மாற்றம் ஏற்படணும், சிஸ்டம் அரசாங்கத்திலயும் மாற்றம் ஏற்படணும். இந்த சமூகத்துல ஏற்படுற மாற்றத்தை ஒரு பொறுப்பான அரசாங்கம் கையை பிடிச்சி நடத்தணும். இவ்வளவு காலம் இப்ப ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா நடந்தது, நேத்து நைட் இவங்க நடந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு பணக்கார நாடு வேண்டாம், பாதுகாப்பான நாடு வேணும் தான் பெண்கள் கேக்குறாங்க. இதை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஆதங்கமா, கோவமா, ஹெல்ப்லெஸ்ஸா, என்னடா இது, இன்னும் நாங்க இதுக்குதான் போராடணுமா, நாங்க போய் நிலவுல வைக்கிறோம், நாங்க விஸ்வகுரு அப்படின்றாங்க, எங்க கலாச்சாரத்தை வந்து நாங்க வந்து உலகத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி எல்லாம் சொல்றாங்க. பட் 2000 வருஷமா நீங்க பொண்ணுங்களை இப்படியே தான் நடத்திட்டு இருக்கும் போது you are not a progress country, you should be shame on yourself. Thank you ma'am. Let's watch. பணம் வேண்டாம், பாதுகாப்பு வேணும். பணம் வேண்டாம், பாதுகாப்பு வேணும். பணம் வேண்டாம், பாதுகாப்பு வேணும். பணம் வேண்டாம், பாதுகாப்பு வேணும். பணம் வேண்டாம், பாதுகாப்பு. பணம் வேண்டாம், பணம் வேண்டாம், பாதுகாப்பு. பணம் வேண்டாம், பாதுகாப்பு. பணம் வேண்டாம், மாறுங்க 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 பாதுகாப்பு. Thank you actors. So இப்ப அடுத்த வடிவத்துக்கு போலாம், அடுத்த ஃபார்முக்கு போலாம். நம்ம நிறைய டெய்லி லைஃப்ல நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கான்ஃபிளிக்ட்னு வரது உண்டு, ஒரு முரண்நிலை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரொடெஸ்ட்க்கு வரலாமா வேண்டாமா, இங்க இந்த தருணத்துல பேசலாமா வேண்டாமாங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட். ஆட்டோல வந்தா சேஃபா இல்ல பஸ்ல வந்தா சேஃபா. ஸோ அந்த மாதிரி இந்த டாபிக்ல எஸ்பெஷலி நம்ம ஹராஸ்மெண்ட்ங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல சந்திக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது எந்த மாதிரியான கான்ஃபிளிக்ட்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம்? ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம கண்ணை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் அவர் ஐஸ். உங்க லைஃப்ல ஒரு கடந்த 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட், முரண்நிலை, இதுவா அதுவாங்கிற ஒரு ஸ்டேட் நமக்கு எப்போ இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 30 seconds can we all close our eyes and think. எனக்கு இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட் என்னன்னா, இப்போ வந்து யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்களோ, இன்அப்ரோப்ரியேட்டா பேசினாங்களோ, உடனே வந்து கோவம் வரும். கோவம் வந்த உடனே வந்து அந்த சூழ்நிலையிலேயே வந்து நம்ம அவங்களை கொஸ்டின் கேட்கலாமா, கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். கொஸ்டின் ஏன் கேட்கணும்னு உங்களுக்கு தோணுது? இன்னொரு இதுல வந்து பயம். ஓகே, நம்ம பயத்தினால வந்து கேள்வி கேட்டா நம்மளுக்கு வேலை போயிடும், அதுக்கப்புறம் வந்து நம்மளால பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம், இந்த கான்ஃப்ளிக்ட் தான். கேட்கலாமா வேண்டாமா? கேட்கலாமா வேண்டாமா? கேட்கணுங்கிறதுக்கு என்ன காரணம்? கேட்கணுங்கிறது வந்து கோவம், என்ன நான் வந்து வயலேட் பண்ணப்படுறேன் அப்படிங்கிற அந்த கோவம், ஆதங்கம், என்னோட ரைட்ஸ் வந்து இது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்துல கோவம். கேட்காததுக்கு காரணம்? கேட்காதது காரணம் வந்து பயம், நம்மளால வந்து சர்வை பண்ண முடியாது, இந்த வேலை இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம். ஓகே, தேங்க்யூ. உங்க பேர்? ராஜேஸ்வரி. தேங்க்யூ ஸோ மச். ராஜேஸ்வரியோடைய கான்ஃப்ளிக்ட் வந்து
இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது கேட்கலாமா வேண்டாமா, எதிர்த்து நிக்கலாமா வேண்டாமா? லெட்ஸ் வாட்ச். நம்மளுக்கு எதுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்றது? பேசாம கேட்காம விட்டுடலாம். இதெல்லாம் கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட வேலைக்கு தான் பிரச்சனை. அவன பாரு, கேளு. எனக்கு தான் பிரச்சனை வரும். அவன பாரு, கேளு. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அங்க பாரு, கேளு. பொண்ணா பசங்க அதெல்லாம் கேட்கவே கூடாது. கர்ம வேற என்ன பண்றது? கேட்க கூடாது. கேளு. இந்த பிரச்சனை எனக்கு நடந்தா எப்படி இருக்கும்? நான் இத கேட்கணும். இந்த பிரச்சனை எனக்கு நடந்தா நான் இத கேட்கணும். வேண்டாம், நான் இத கேட்கணும். வேண்டாம், நான் இத கேட்டே ஆகணும். வேண்டாம், நான் தான் இத கேட்கணும். வேண்டாம், நமக்கு கஷ்டம் எதுக்கு கேட்கணும்? வேண்டாம், நான் கேட்பேன். இன்னொருத்தருக்கு நடக்க கூடாது. நான் கேட்பேன். நான் கேட்கணும். வேலை போயிடும். நான் கேட்கணும். இன்னொருத்தருக்கு நடக்க கூடாது. நான் கேட்கணும். நான் கேட்கணும். தேங்க்யூ ஆக்டர்ஸ். வேற யாருக்காவது இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் ஒரு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல? எஸ். ஓகே, ஸோ நிறைய நேரத்தில் இருந்திருக்கு. நம்ம வீட்லேயே இருக்கிறவங்கள நம்ப முடியறதில்ல. அம்மா அப்பா சிப்ளிங்ஸே நம்பி நம்மளுக்கு ஏதாவது நடந்ததுன்னா சொல்ல முடியறதில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறவங்க அவங்கள தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி தே வில் நாட் ட்ரஸ்ட் அஸ். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் உடனே வந்துடும். இது எப்போ வந்த கான்ஃப்ளிக்ட்? ஐ திங்க் ரொம்ப கான்ஃப்ளிக்ட் என்னவா இருந்துச்சு? வாட் வாஸ் தி கான்ஃப்ளிக்ட்? ரைட் ஃப்ரம் தி ஸ்கூல் டேஸ். அந்த ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னாக்க நம்ம வீட்டில் வந்து சொல்ல முடியாது. அப்போ ஸ்கூல் போகாத, வீட்டில் இரு, காலேஜ் போகாத. இந்த கான்ஃப்ளிக்ட் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ங்கற ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இருக்கா? யா, வை நாட். ஸோ இப்போ காலேஜ் போகணும் அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு கால் ஃபார் வரும்போது வீட்டில் கேட்குறேன். ஸோ அவங்க சொல்கிறாங்க, இல்லை மென்னல நிறைய பேர் வருவாங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. உங்க கான்ஃப்ளிக்ட் என்னவா இருந்துச்சு? என்னோட கான்ஃப்ளிக்ட் அவ்வளோதான். போக முடியாதுல்ல, ஒன்றும் பண்ண முடியாது. போகலாமா வேண்டாமா? போகலாமா வேண்டாமா இல்லை, போகவே முடியாது. அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கு ஐ வாஸ் நாட் அன் அடல்ட், எனக்கு அவ்வளோ கான்ஷியஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாவது கான்ஃப்ளிக்ட் திஸ் ஆர் தட்ங்கிற மாதிரி ஏதாவது? ஆமா, போகலாமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணும்போது அந்த அந்த முடிவை தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. ரொம்ப இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். போகலாங்கிற போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால போகலாம். ஆமா, போய் தான் அதுதான் என்னோட ட்ரீம். ஓகே, ட்ரீம். பட் போக முடியாததுக்கு காரணம் வீடு. Thank you. Let's watch. அண்ணா யுனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு. போலாம்னு நினைக்கிறேன். அண்ணா யுனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு. அண்ணா யுனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு. அண்ணா யுனிவர்சிட்டி கிண்டி தாத்தா இன்ஜினியரிங் படிக்கணும். வேண்டாம், ஆசையா இருக்குப்பா. ஆசையா இருக்கு. ஐயோ, போக முடியல என்னால. போகணும், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. வேண்டாம், நான் போகணும். சொல் பேச்ச கேளு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் போகணும். நீ லவ் பண்ணிடுவ. ஐயோ, நான் போகணும். நீ முன்னேற மாட்ட. நான் போகணும். நீ ஓடி போயிடுவ. போகணும். வேண்டாம், மேல நம்பிக்கையே இல்ல. போகணும். இன்ஜினியர் என்னோட ட்ரீம். நான் ஒரு இன்ஜினியர், என்னோட ட்ரீம். போவேன், வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லுவேன், வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட ட்ரீம் இது. வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட ட்ரீம் இது, இன்ஜினியர். Thank you so much, actors. We'll go to the next form. அடுத்த வடிவத்துக்கு போலாம். The name of this form is உள்ளொன்று. So உள்ள ஒன்னு வெச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி நம்ம நிறைய இடங்கள்ல நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்துல ரியாக்ட் பண்ணியிருப்போம். டூ ஆக்ட் நாட் ரியாக்ட் நீங்க சொல்றோம். பட் நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல கோபம் வரும், மனவேதனையா இருக்கும். ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம வேற ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இப்ப ஞாபகம் வருதா? ஸோ நான் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு மேல் மெம்பர் கிட்ட, ஒரு அவுட் சைடர் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம், சார் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நோபடி வில் அக்செப்ட். பிகாஸ் கம்மிங் ஃப்ரம் அ உமன் நோபடி இஸ் ரெடி டு டேக். ஸோ நம்ம வந்து அதை ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எப்படி பொலைட்டாக கன்வே பண்ணுமோ, வி ஹாவ் டு மாடிஃபை அவர் ஆர்கியூமெண்ட்
ஃபார் தேர் சொல்லணும்னு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எப்படி சொல்லிருப்பீங்க? பிளண்டா சொல்லணும்னு இருக்கிறத கூட நம்ம ரொம்ப சாஃப்டன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மியா நம்ம வந்து ஆர்கியூ பண்ணோம் அவங்க கிட்ட. ஒரு ஆர்குமெண்டாவே இருக்க கூடாது. ஒரு சஜஷன் கொடுக்கணும், கூட பொலைட்டா கொடுக்கணும். ஹெல்ப் கேட்டா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். we are not supposed to make it as an argument or a suggestion or any change will not be accepted coming from a woman. ஓகே, சோ நீங்க ஒரு சேஞ்ச் டிஸ்கஷன் பண்ணும்போதோ நீங்க வந்து பொலைட்டா தான் வெளியே சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து I will be blunt. you will be blunt. ஓகே, இருக்க உனக்கு சொன்னது புரியாதா? நான் உனக்கு எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ பண்றது தப்புன்னு ஊருக்கே தெரியுது. சூப்பரா பண்றீங்க. நான் பொண்ணுங்க, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க. என்ன பண்றீங்க? அறிவில்லையா உனக்கு? நீங்க பண்றதே கரெக்ட். எத்தனை தடவையா சொல்றேன்? அதான் சார் கரெக்ட். சூப்பர் சார். நானும் மனுஷியா இல்லையா? சூப்பரா சூப்பரா பண்றீங்க. சூப்பரா பண்றீங்க சார். யோ, இந்த தடவை நீங்க பண்றதே கரெக்ட். அதான் சார் கரெக்ட். சூப்பர் 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 சார். தேங்க் யூ ஆக்டர்ஸ். இன்னும் ஒரு எஸ் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த மொமெண்ட் ஆகுறப்போ இதை நான் சொல்லலாமா கூடாதுன்னு எனக்கு தெரியல. அறையலாமா இல்ல அறையக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறையணும்னு தோணுது, ஆனா வெளியே என்ன பண்றீங்க? அதுக்கு பதிலா என்ன? சில சமயத்துல அரைஞ்சிடுவேன், சில சமயத்துல அந்த நொடியில என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பயம், ஏன்னா நான் ஒரு பொண்ணு, பிசிக்கலி ஒரு மேன் வந்து என்னை விட பவர்ஃபுல்லா இருப்பாங்க. நான் ஒரு பொண்ணுன்றதுனால நான் உள்ள எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் என் கை உயர்த்த முடியும். ஆனா சான்ஸ் கிடைச்சா அடைஞ்சிருப்பீங்க. கரெக்ட். ஓகே, லெட்ஸ் வாட்ச். ஒரு அரை அரைஞ்சன வச்சுக்க உன்னை இருக்க மாட்டேன். டேய் போய்டு போய்டா டேய் போய்டு. நானே போய்டு. நான் என்ன பண்றது? டேய் அரைஞ்சன வச்சுக்க. அறிவில்ல அவன் பதிலுக்கு அடிச்சா நான் என்ன பண்றது? அரைஞ்சன வச்சுக்க. அரைஞ்சன ஆத்தாலே பயமா இருக்கு. அரைஞ்சன என்ன தெரியுமாகும்? சரி சரி ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டேன். பொறுத்துக்கலாம். தாங்க மாட்டேனா டேய்? ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டேன். வேணாம் பொறுத்துக்கலாம். ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டேன். Thank you actors. இன்னும் ஒரே ஒரு ஃபார்ம் போயிடலாம் and then we will promise to close. இந்த ஃபார்ம் பேரு எக்ஸ்கியூஸ் மீ. நிறைய இடத்துல தட்டி கேட்டிருப்போம், நமக்கு நடந்த அநீதியை நம்ம தட்டி கேட்டிருப்போம். ஹே என்ன பண்ற, ஏன் இப்படி பண்ற, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நிறைய தருணத்துல நாமளே நமக்காகவோ இல்ல இன்னொருத்தருக்காகவோ நின்று இருப்போம், தட்டி கேட்டிருப்போம். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணீங்கன்னா we can watch it as a reflection. நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்லேருந்து வரேன். ஐம் ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட். ஸோ நான் பார்த்தது வந்துட்டு அப்படின்னா, நான் ஒரு 7th தான் இருந்தேன். ஐ ஹாவ் அ சிஸ்டர். நாங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காரில் போயிட்டு இருந்தான். அவனுக்கு மரியாதை கொடுக்க கூட நான் விரும்பல. காரில் போயிட்டு இருந்தான், கன்சென்ட் இல்லாமல் எங்கள் அக்காவை தப்பாக தொட்டுட்டு போனான். காரில் தொட்டுட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சிரிச்சிட்டு, அந்த டைம்ல கோவம் வந்துச்சு, கல் எடுத்து கார்லேயே அடிச்சிட்டேன். Super. Thank you for sharing that. Let's watch. டேய் என்னடா பண்ற? அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்குற, அறிவில்ல? நமக்கு எதுக்கு வம்பு? என் அக்கா என்னடா பண்ண? வேணாம். டேய் நமக்கு எதுக்கு வம்பு? நான் சும்மா விட மாட்டேன்டா. அவன் தான் போறானே, போய்ட்டானே விடு. எனக்கு ஆள் இல்ல நினைக்கிறியா? போய்ட்டானே விடு. நான் உன்னை போய்ட்டானே விடு. ரவுண்ட் வர அடிக்குற. நமக்கு எதுக்கு வம்பு? அதெல்லாம் வேண்டாம். பம்பா கிம்பா வேண்டாம். நான் உன்னை எக்ஸ்கியூஸ் மீ. Thank you so much actors. Thank you. கடைசியா நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நீங்க ஷேர் பண்ண நிறைய சம்பவங்கள் அனுபவங்களையும் பிளஸ் நம்ம ஆக்டர்ஸ் அவங்கள பாதிச்ச இன்னைக்கு இப்போ நடந்த சில விஷயங்களை ஒரு எக்கோவா நமக்கு நடிச்சு காட்டுவாங்க. புரியுதா புரியலையா? புரியலையா? பணம் வேண்டாம், பாதுகாப்பு தான் வேணும். பணம் வேண்டாம், பாதுகாப்பு தான் வேணும். அந்த கல்லடு அந்த கல்லடு. Thank you. அரங்கவை அரங்கவை. Thank you actors. Thank you so much audience. Thank you. இப்படிதான் இருக்கும்ன்றத பார்க்க முடிஞ்சது, மெய் சிலுத்துது. இன்னொரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல கூட பேசியிருந்தோம். இது எப்ப பார்த்தாலும் பெண்களோட பாதிப்பு, பெண்கள் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டாங்க,
கல்பனா அவங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல மைக்ரோ டீடைல்ஸ் எந்த அளவுக்கு ஆழமா காயம் இருக்குன்ற அளவுக்கு பேசக்கூடிய நாம ஏன் ஆண்கள் வந்து இப்படிலாம் பண்றதுனால எவ்வளவு கேவலமாவும் எவ்வளவு மட்டமாவும் எவ்வளவு தரம் தாழ்ந்து இந்த சொசைட்டிக்கு போறாங்கன்னு நம்ம பேச மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதான். ஸோ ஒரு கேவலமான உருவம் எப்படின்னு என்னால இமேஜின் பண்ண முடியல. மேபி அது இது கூட ரொம்ப சிம்பிளா தெரியுது.